ஏய், என்னடி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ இருக்கும்போது நான் இன்னொருத்தி பின்னாடி போவேனா? அப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன்ல, அது இன்னும் என் மனசை விட்டு போகலையே. நான் உயிரா நினைக்கிற என் புருஷனுக்கு யாரோ ஒருத்தி முத்தம் கொடுப்பா, அத நான் அப்படியே மறந்துட்டு ஈஸியா கடந்து போகணும்ல. வீரா ப்ளீஸ், அத நான் என்ஜாய் பண்ணிருந்தா அதனடி தப்பு. என்ஜாய் என்ஜாய் வர பண்றியா நீ? ஆ? மாறனும் கார்த்தியும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டானுங்கப்பா. மாறனுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு அவனை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணப்பா. உங்களுக்கே தெரியும்ல, எந்நேரமா நான் இந்த வீட்டுல மாறனை பத்தி தானே நான் பேசிட்டு இருப்பேன். நீங்க கூட அவங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களேப்பா. இன்னைக்குதான்ப்பா தெரிஞ்சது, அந்த வீட்டுல அவன் வீரான்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுதுப்பா. என்ன பணத்துக்காக, அவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக குடும்பமும் மொத்தமா சேர்ந்து என்னை ஏமாத்தி முட்டாள் ஆக்கிட்டாங்கப்பா. நீ மாறனை இன்னும் விரும்புறியாமா? இனி விரும்பி என்னப்பா ஆக போகுது? அவனுக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மாற உனக்கு வேணுமா? நீ சின்ன வயசுல இருந்து அவன் மேல உயிரா தானே இருக்க? ஆமாப்பா, அதனாலதான்ப்பா நீங்க காட்டின எல்லா மாப்பிள்ளையும் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட உண்மையா வாழ முடியாதுப்பா. அதனாலதான்ப்பா நான் செத்துடலான்னு முடிவெடுத்தேன். நாம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நாம அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணணுமா? அதுக்காக நாம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். தற்கொலை எதுக்கும் தீர்வு இல்லை. அவனுக்கு கல்யாணம் இருந்தா உனக்கு என்ன? உயிரை விட அவன் முக்கியம்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அப்ப போ, இன்னொரு தடவை போராடு. அவனை உன் வழி கொண்டு வரப்பாரு. அப்படியும் முடியலன்னா சொல்லு, அந்த வீராவை கொன்னுட்டு நீயே ஒன்னு செலக்ட் பண்ண. என்ன என்ன வேணும் உனக்கு? என்னமோ டெய்லி நான் தான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அதை தான் நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரி. இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சொல்லி போதும்டா, சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. நான் நார்மலா தான் இருக்கேன். டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் கடைக்கு கிளம்பு. நேத்து நைட் நல்லா தானே பேசினா. ஐயோ, வீரா கோபம் இன்னும் சரியாகல போலயே. எப்படி இதை சமாளிக்கிறது? டே கார்த்தி, உன்னோட அவசர புத்தியால அவங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டியடா. தப்புடா, ரொம்ப தப்பு. நம்ம வேணா வீரா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? வீராக்கு இன்னும் நீதான் மதுகிட்ட போய் சொன்ன விஷயம் தெரியாது. அது தெரியவும் வேண்டாம். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். பேசலாம்னா மாறன் இதுல குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பேசாம இருந்தா மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஏய், என்ன ஒண்ணும் இல்லடா. கடை கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. நான் வெளியில இருக்கேன், நீ ரெடி ஆயிட்டு வா. போ. வீரா, என்ன போனை மறந்துட்டு போற பாரு. வீரா, இப்ப என்ன? மூஞ்சிய கொஞ்சம் இப்படி வச்சுக்காத. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல. இனிமே அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது. பாக்குறேன், பாக்க தானே போறேன். ஏண்டி? இங்க பாரு மாறா, ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லாம் மனசை மாத்திக்கிட்டு எனக்கு வாழ தெரியாது.
எப்பவும் நான் இப்படிதான் இருப்பேன். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, கடைக்கு கிளம்புறல, நான் ஒன்னும் இந்த பிரச்சனைக்காக உன்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடலையே. எல்லாம் நார்மலா தானே இருக்கு. இதுக்கு மேல என்கிட்ட நீ எதுவும் எதிர்பார்க்காத. இதுவே ரொம்ப அதிகம். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலடாப்பா. கார்த்தி, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அவ கூடவே இருந்து அவளை கைட் பண்ணது நீங்க தானே. என்ன வீரா, என்ன சொல்ற? பிசினஸ் சொல்றேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அவ இந்த ஐடியால தான் இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மாற சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. அவ நல்ல பொண்ணு வீரா. மாறனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது தெரியும்னு நினைச்சுதான் நான் அவகிட்ட சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடிலாம் இதுல என்னோட தப்புன்னு எதுவுமே இல்ல வீரா. ப்ளீஸ் வீரா, என்ன புரிஞ்சுக்கோ. தப்பா மட்டும் எடுத்துக்காத. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா அதே தான் நடந்திருக்கு. இனி தப்பா எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? எதுக்கும் அந்த மது கிட்ட சொல்லி வைங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டானா அவ ரொம்ப வருத்தப்படுவா.